விழிப்புணர்ச்சி நடைபயணத்தை நேற்று காலை 10 மணிக்கு துவங்கி இன்று மாலை பிற்பகல் 2 மணிக்கு நமது இயக்கத்தின் தோழர்களை சிறப்பாக வழிநடத்தி முல்லை பெரியார் பிரச்சனையை பற்றி தமிழக மக்கள் எந்த அடிப்படையில் அணுக வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டும் வகையிலே கட்டளையிட்டவுடன் அதை சிறப்பாக வழிநடத்தி இந்த விழிப்புணர்ச்சி நடைபயணத்தை சிறப்பாக நடத்தியிருக்கின்ற நமது சமத்துவ மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் கரு நாகராஜன் அவர்களே, அவருடன் இந்த பயணத்தை சிறப்பாக வழிநடத்த தந்து இதை ஒருங்கிணைத்து சிறப்பாக இந்த பயணத்தை லோவர் கேம்ப் வரை நடத்தி வந்திருக்கின்ற இந்த அன்பு சகோதரர் இயக்கத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் ஜெயபிரகாஷ் அவர்களே, இந்த நிகழ்ச்சி முழுமை பெறுவதற்கு தேனியில் துவங்கி நாம் இந்த விழிப்புணர்ச்சி நடைபயணத்தை துவக்க இருக்கிறோம் என்று சொன்னவுடன் இதை சிறப்பாக நடத்தி தர வேண்டும் என்று இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து தனது மாவட்டத்திலிருந்து புறப்படுகின்ற நடைபயணம் அல்லவா, முதல் நடைபயணம் அல்லவா, இது சிறப்பாக இருக்க வேண்டும் என்று இதை வழிநடத்திய அன்பு சகோதரர் தேனி மாவட்ட செயலாளர் முருகன் அவர்கள், அவைத் தலைவர் ராகுல் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை கேட்டு இந்த நடைபயணத்தில் உணர்வோடும் உணர்ச்சியோடும் நம் இயக்கம் நடைபெற வேண்டும், நாம் எடுக்கின்ற கொள்கைகள் எடுக்கின்ற திட்டங்களில் சீர்பட சிறப்பாக அதை நடத்தி முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த நடைபயணத்தில் நடந்து வந்து நடப்பதுனா அவர் சுலபமான காரியம் அல்ல. அதுவும் 56 கிலோமீட்டர் நடப்பது என்பது இக்காலத்தில் மிகவும் கடினமான ஒன்று. அந்த பணிகளில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு நடைபயணத்தை சிறப்பு செய்திருக்கின்ற நமது மாநில கலை இயக்க துணை செயலாளர் விவேகானந்தன் அவர்களே, மாநில வழக்கறிஞர் துணை செயலாளர் குமார் அவர்களே, மாநில அமைப்பு செயலாளர்களே, மாவட்ட செயலாளர்களே, நகர ஒன்றிய கிளைத்தல செயலாளர்களே, மகளிர் சகோதரிகளே மற்றும் நமது இயக்கத்தின் மூச்சான தொண்டர்களே, இந்த பயணத்தில் பாதுகாப்பில் இருந்து இந்த பயணம் சிறப்பாக நடந்து முடிய வேண்டும் என்று உறுதுணையாக இருந்த காவல்துறை சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சி எதற்காக நடத்தப்படுகிறது என்று உலகத்திற்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று எங்களுடன் இந்த பயணத்தில் வந்திருக்கின்ற பத்திரிகை சகோதரர்களே, 10 தொலைக்காட்சி நண்பர்களே, அனைவருக்கும் மூச்சான ரசிக பெருமக்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நிகழ்ச்சியின் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை துவக்க இருக்கின்றேன். இங்கு பலரும் முல்லை பெரியார் பிரச்சனையை பற்றி சிறப்பாக குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் சீனிவாசன் அவர்களும் திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் மணிமாறன் அவர்களும் சிறப்பாக 1886ஆம் ஆண்டு போடப்பட்ட பிரிட்டிஷ் ராஜ்யத்திற்கும் திருவாரூர் சமஸ்தானத்திற்கும் ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பிறகு இந்த அணை கட்டப்பட்டு நீர்ப்பாச வசதிக்காக தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து மாவட்டத்தில் நீர்ப்பாச வசதிக்காக இந்த அணை கட்டப்பட்டு அந்த நீர்ப்பாசனம் சிறப்பாக நடைபெற்று நமது விவசாய தோழர்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்று கட்டப்பட்டு பிறகு அதன் அணை எத்தனை இருக்க வேண்டும் என்று 1886ஆம் ஆண்டு எடுத்துரைக்கப்பட்டு அது 152 அடிக்கு கட்டப்பட வேண்டும், கைப்பிடி உள்பட என்று அது உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும், இருக்கிற சான்றிதழ்கள் சொல்கின்றன. 1979, 2006 இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, அதற்கு நேரம் இல்லை. ஆனால் உச்சநீதிமன்றம்
142 அடிக்கு உயரத்தை உயர்த்தலாம் என்று சொன்ன பிறகும் கேரள அரசு அதை நிறைவேற்றாமல் ஒரு சட்டத்திருத்த மசோதாவை 2006 மார்ச் மாதம் கேரள சட்டசபை நிறைவேற்றியதுதான் இந்த சர்ச்சைக்கு காரணம். அவர்களுக்கும் சில நிபந்தனைகள், நமக்கும் சில நிபந்தனைகள். அவர்களுக்கு அந்த அணை குறைந்துவிடுமோ என்ற ஒரு ஐயம். அந்த அணை குறைந்தால் அந்த பகுதிகளில் வாழ்கின்ற கரையோர பகுதிகளில் வாழ்கின்ற நமது சொந்தங்களான கேரள சகோதர சகோதரிகளின் வாழ்வு பாதிக்கப்படும் என்று ஒரு புறம். அதே சமயம் உயரம் உயர்த்தப்படாமல் இங்கு ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கின்ற நமது விவசாயிகளின் வாழ்வாதாரம், நீர்ப்பாசன வசதி இல்லை என்றால் விவசாயம் இல்லை. 3 போகம் இருந்தது இப்போது 1 போகமாக மாறியிருக்கிறது. அந்த 1 போகத்திற்கு மடியில்லாமல் செல்கின்ற நிலைமை தமிழகத்திற்கு இருக்கிறது. தமிழக விவசாய மக்களுக்கு அந்த மாவட்டங்களில் இருக்கிறது. ஆக இந்த பிரச்சனைக்கு முடிவு என்ன என்பதுதான் நாங்கள் சிந்திப்பதற்காகவும் இதன் பிரச்சனையை எப்படி தீர்த்து வைக்க வேண்டும் என்பதற்காகவும் தான் இந்த நடைபயணம். ஆக இந்த நடைபயணம் வெற்றி பெற்றதா வெற்றி பெறுமா என்பதற்காக நடத்தப்படுகின்ற பயணம் அல்ல. எந்த ஒரு காரியத்தையும் சமத்துவ மக்கள் கட்சி எடுத்துக்கொண்டால் அந்த வெற்றியை நோக்கிய பயணம் அல்ல. மக்களுக்கு எடுத்து வைக்க வேண்டும், சிறந்த கருத்துக்களை நடக்கின்ற உண்மைகளை எடுத்து வைக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் சமத்துவ மக்கள் கட்சி தொடங்கிய நாடுகள் செயல்பட்டு வருகிறது. ஆக சமத்துவ மக்கள் கட்சியை பற்றி தேர்தல்களுக்கு திருமணங்களுக்கு முன்பு பிறகு பாராளுமன்ற தேர்தல் நான் சந்தித்த போதும் நாங்கள் சில திட்டங்களை தீட்டி செயல்களில் ஆக்க வேண்டும் என்று சொன்ன திட்டங்கள் ஒன்று மருத்துவ காப்பீடு திட்டம், சமச்சீர் கல்வி என்றெல்லாம் நாங்கள் எடுத்துரைத்திருந்தோம். விவசாயத்திற்கு தனி பட்ஜெட்டை போட வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். ஆக முற்போக்கு சிந்தனையுடன் மக்களுக்கு நலன் பயக்கின்ற திட்டங்களுடன் நாம் மக்களை அணுகி வருகிறோம். ஏதோ நாளை சரத்குமார் முதலமைச்சர் தொழிலை அமைத்துவிட வேண்டும் என்ற எண்ணத்திலே சமத்துவ மக்கள் கட்சி துவங்கப்படவில்லை. தமிழக மக்கள் சிறப்பாக வாழ வேண்டும், நாம் சிறப்பாக இருக்க வேண்டும், நமது சகோதர சகோதரர் சிறப்பாக இருக்க வேண்டும், அதே சமயத்தில் நாடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை நம்மளவர் கொடுத்தால் சமத்துவ மக்கள் கட்சி நடந்து கொண்டிருக்கிறது. நடக்கும், தொடரும் 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 ஆக சமத்துவ மக்கள் கட்சி தேர்தல் தோல்வியை சந்தித்திருக்கிறது, சமத்துவ மக்கள் கட்சி அஸ்தமனம் ஆகிவிட்டது என்று மட்டும் நீங்கள் நினைத்து விடாமல் என்றும் நடக்காத ஒன்றை பற்றி நான் சிந்திப்பதில்லை. சமத்துவ மக்கள் அதே ஆக்கப்பூர்வமான பணிகளை நாம் ஈடுபட வேண்டும். இன்று நாம் நினைக்கின்ற செயல் நாளை நடந்தாலும் அது நமக்கு பெருமைதான். அமெரிக்காவிலே நாம் எடுத்திருக்கின்ற உதாரணங்களிலே மார்ட்டின் லூதர் கிங் கருப்பர் அவர்கள் நாட்டிலே அவர்களுக்கு உரிமைகளை பறிக்கப்பட்டிருக்கின்றன, நம் உரிமைகளை தட்டி கேட்க வேண்டும் என்று எடுத்துரைத்த மார்ட்டின் லூதர் கிங் மறைந்த பிறகு வெள்ளையை ஆதிக்கம் கொள்ள அமெரிக்க நாட்டிலே ஒரு கருப்பர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார் என்றால் அவர் விட்டு சென்ற இழைத்த நிகழ்ச்சி இந்த விஷயமாக வந்திருக்கிறது. அவரை ஏற்றுக்கொள்கிற அந்த கருப்பரத்தை ஏற்றுக்கொள்கிற ஒரு பக்குவம் அமெரிக்காவில் வந்திருக்கிறது. ஆகவே தோழர்களே, ஒரு கட்சி நடப்பது, கட்சியை நடத்துவது, கட்சியின் நோக்கத்திற்கு எந்த நோக்கத்தில் நடத்தப்படுகிறால் பதவிகளில் வந்து அமர்வதற்காக அந்த நோக்கங்கள் வெற்றி பெற வேண்டும். அந்த நோக்கங்கள் வெற்றி பெற வேண்டும், நாம் உறுதியாக செயல்பட வேண்டும், எடுத்துக்கொண்ட காரியங்களை சிறப்பாக வழிநடத்தி செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட எண்ணத்திலேதான் நாம் நம்மை எதிர்நோக்கியுள்ள சில பிரச்சனைகள் எப்படி அணுக வேண்டும் என்று சிந்தித்த அடிப்படையிலே முல்லைப் பெரியார் பிரச்சனை இன்று தலைமையிருக்கிறது. காவிரி நதியின் பிரச்சனை நடுவர்மன்றத்திற்கு சென்று தீர்ப்பு கொடுக்கும் என்றும் அது சரிவர அமல்படுத்த முடியாமல் என்ற சிக்கல்களை பற்றி இவருக்கு தெரியும். ஆகிய முல்லைப் பெரியார், அந்த முல்லைப் பெரியாருக்கு பல கட்சிகள் இந்த பலரும் பேசிவிட்டார்கள், சொன்ன கருத்தை நீங்கள் சொல்ல ஆசைப்படவில்லை. இருந்தாலும் அரசியல் என்றால் நாம் பத்திரிகையில் வர வேண்டும், தொலைக்காட்சியில் வர வேண்டும், மக்கள் ஏதோ பேசியிருக்கிறார், மக்களை தூண்ட வேண்டும் என்பது அல்ல அரசியல். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும்னால் there is more politics and governance in our country என்று சொல்வார்கள். அரசியல் ஆதாயத்திற்காக நடத்தப்படுவது அல்ல, மக்களுக்காக, மக்களின் நலன் கருதி மக்களுக்காக என்ன செய்ய வேண்டும் என்று தொலைநோக்கு சிந்தனை, தொலைநோக்கு
பார்வையுடன் எந்த ஒரு கட்சி இயக்குகிறதோ அந்த மக்கள் சிறப்பாக வாழ்வார்கள் என்ற எண்ணம் உருவாகும். அதுதான் அரசியல்வாதிகளின் பணியாக இருக்க வேண்டும். அந்த பணியை இன்று சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், சிறப்பாக செய்தி வருவது அகவேண்டிய சமத்துவ மக்கள் கட்சி. ஆனால் ஒரு கட்சியை சொல்கிறார்கள், ஜெயலலிதா அவர்கள் சொல்கிறார்கள், இரு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற கலைஞர்களை பற்றி நாடகம் ஆடுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். அருமை சொல்வது விஜயகாந்த் அவர்கள் நாடகம் ஆடுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். எல்லாம் நாடகம் ஆடுகிறார்கள் என்று சொல்லவும் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்ற கேள்விதான் இருக்கிறது. கொடுக்க வேண்டும் என்ற தீர்வை கொடுக்க வேண்டும். ஒரு நோய்க்கு என்ன மருந்து கொடுத்தால் அந்த நோயாளி உயிர் பெற்று எழுவான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி சிந்திப்பதுதான் அரசியலாக பேச வேண்டும். நாட்டில் என்று சிந்திப்பதுதான் சமத்துவ மக்கள் கட்சி கருத்து கொள்கை. அது நாடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும். தேசிய கொள்கையை நாம் கடைபிடிக்க வேண்டும். தேசிய கொள்கை என்றால் நாம் ஒன்றாக இருக்க வேண்டும். எதற்காக ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால் இன்று உலகமே நம்மை திரும்பி பார்த்துக் கொண்டிருக்கிறது. இந்தியாவிலும் சைனாவிலும் சீனாவிலும் அனைத்து உலகத்தில் அனைத்து நாடுகளும் திரும்பி பார்த்துக் கொண்டிருக்கின்றன. பொருளாதார அடிப்படை